மாரடைப்புக்கு மதுவும் புகையும் காரணமாக சொல்லப்படுகிறது. இதுபோன்ற பிற நோய்களுக்கான ஆணிவேரையும் நாடிபிடித்து பார்க்கும் மருத்துவர்கள் ஏற்கனவே கண்டறிந்துள்ளனர். காகித கப்புகளில் காபி, தேநீர் குடித்தால் புற்றுநோய், மஞ்சள் காமாலை போன்ற உயிர்கொல்லி வியாதிகள் வரும் என்கிற அண்மைக்கால ஆய்வு திகிலூட்டுகிறது. இதுகுறித்த சிறப்பு செய்தியை பார்க்கலாம். காபி, தேநீர் போன்ற சூடான பானங்களை அருந்த கண்ணாடி டம்ளர்களை பயன்படுத்திய வழக்கம் ஒழிந்து அவற்றின் இடத்தை பிளாஸ்டிக் கிளாஸ்கள் கொஞ்ச காலம் ஆக்கிரமித்திருந்தன. சுற்றுச்சூழலை சுட்டிக்காட்டி பிளாஸ்டிக் பொருட்கள் புதைகுழிக்குள் தள்ளப்பட காகித கப்புகளுக்கு வந்தது வாழ்வு. பொது நிகழ்ச்சிகளில் இப்போதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸோ ஹாட் ட்ரிங்க்ஸோ அதனை சுமந்து வருவது காகித கப்புகள்தான். உலோக மற்றும் கண்ணாடி குவளைகளைப் போல் பயன்படுத்துவோரை சிரமப்படுத்தாமல் குடித்தோமா, குப்பையில் தூக்கி எறிந்தோமா என்கிற சௌகரியம் இருப்பதால் காகித கப்புகள் அனைத்து தரப்பினரின் தேர்வாக உள்ளது. இப்போ பேக்கரிக்கு போகிறோம், பேக்கரிக்கு போய் டீ சாப்பிட்றதுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பேக்கரியில் டீ ஆர்டர் பண்ணி அவங்க ஒரு கண்ணாடி டம்ளரில், கிளாஸ் டம்ளரில் கொடுப்பாங்க. நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம அவசரத்தில் குடிச்சு டம்ளரை கீழே வைக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியது வரும். இதை யூஸ் அண்ட் த்ரோவில் கொடுத்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக அப்போவே குடிச்சிட்டு வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். அந்த இடத்துல டைம் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் நம்மளால. சௌகரியம் என நினைத்த காகித கப்புகளால் சங்கடங்களும் ஏற்படுவதாக அறிவியல் உலகம் எச்சரிக்கை மணி அடிக்கிறது. குளிரில் நனைந்து போகாமல் இருக்கவும், உஷ்ணத்தில் உருகி போகாமல் செய்யவும் பேப்பர் டம்ளர்களின் உள்புறத்தில் அமில கலவைகளை உள்ளடக்கிய மெழுகு பூசப்படுகிறது. பானங்களோடு ஊடுருவி வயிற்றுக்குள் இறங்கும் மெழுகு ஜீரண மண்டலத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக அபாய சங்கு ஊதுகிறார்கள் மருத்துவர்கள். காகித கப்பை தொடர்ந்து பயன்படுத்தினால் புற்றுநோய் நிச்சயம் என்பது அவர்களின் எச்சரிக்கை. இந்த வேக்ஸ் கோட்டிங் நமக்கு சேரும் பொழுது இந்த உற்பத்தியை தடுக்கிறதுனால ஜீரண கோளாறுகள் அதிக அளவில் ஏற்பட்டு ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான வியாதிகளுக்கு அது வழிவகுக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து நமக்கு இப்படியே ஆகும்னா அந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்கள் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் எங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புற்றுநோய் மட்டுமல்ல, மருத்துவ அகராதியில் மனிதர்களை மிரட்டும் பட்டியலில் உள்ள கல்லீரல் பாதிப்பு, கணைய அழற்சி போன்ற உயிருக்கு உலை வைக்கும் நோய்களும் ஏற்படும் என்பது மருத்துவர்களின் கணிப்பு. இந்த மெழுகு பொருட்கள் வயிற்றிலிருந்து சேர்ந்து ரத்தத்தில் கலந்து போகும் பொழுது நமக்கு இந்த பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் அழற்சி நோயோ இல்லைன்னா கல்லீரலுக்கு சென்று கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஆபத்தும் ஏற்படுகிறது. ஸோ கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வர ஆரம்பிக்கின்றது. இது ரொம்ப ரேராக வரக்கூடியது தான். அதே மாதிரி கணைய அழற்சின்னு சொல்லக்கூடியது வந்துருச்சுன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷனால வரக்கூடிய கணைய அழற்சி சீரியஸான உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கும் போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் டம்ளர்களின் தரம்தான் இப்படி. இந்திய ரயில்வேயின் நேரடி கண்காணிப்பில் தயாரிக்கப்பட்டு ரயில்களில் பயன்படுத்தப்படும் கப்புகளில் அமில கலவைகள் பூசப்படுவதில்லை. சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட துறைகள் தனியார் நிறுவனங்களை கண்காணித்தால் காகித கப்களில் விஷக்கலப்பை தடுக்கலாம் என்பது நுகர்வோர் அமைப்பின் குரல். பேப்பர் கப்பு கூட இந்த சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியமும் தொழில்துறையினர் கண்டிப்பாக இந்த வேக்ஸ் கலக்கிறத தடை செய்யப்படணும். அதுக்கு பதிலாக ஒரு திக்னஸாக இருக்கக்கூடிய மரக்கூழ் மூலமாக தயாரிக்கக்கூடிய இந்த பேப்பர் கப்பில் யூஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்குது. இதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பாக இதுக்கும் ஒரு சட்டத்தை கொண்டாந்து ஒரு அரசாணை கொண்டாந்து தான் இதுக்கு நடைமுறைப்படுத்த முடியும். ரசாயன பொருட்களில் நனைந்து வரும் சில பானங்களை அருந்தினால் உடல் உபாதைகள் ஏற்படும் என்பது காது வழி செய்தி. ஆனால் பானம் அருந்தும் பாத்திரமும் பாய்சன் என்பது பதற வைக்கும் நிஜம். சன் செய்திகளுக்காக குருசாமி மற்றும் மாடக்கண்ணு.